Hi friends. ஆர்டர் போட்ட ஹைகோர்ட் அமல்படுத்திய தமிழ்நாடு அரசு டிசம்பர் 1 முதல் காரோ பைக்கோ எந்த ஓன் போர்டு வெஹிக்கிள் வாங்கினாலும் அந்த வாகனங்களுக்கு ஆர்டிஓ போய் நம்ம நேரடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல. அதுக்கு மாறாக நம்ம ஆன்லைன் வடிவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நம்ம ஆர்சி கார்டை டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. இதன் மூலிமா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், எதற்கு ஹைகோர்ட் இப்போ இந்த சட்டத்தை போட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லைங்க, இது பழைய முறை என்ன புதிய முறை நம்ம எப்படி அப்ளை செய்வது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோன்னே மக்களுக்கு மைண்டில் வர ஃபர்ஸ்ட் திங்க் என்னன்னா அதுக்கு பணம் எக்ஸ்ட்ரா செலவாகும்ட்டு. ஆமாங்க, இப்போ ஒரு ஷோரூமில் போயிட்டு ஒரு வண்டி காரோ 2 வீலரோ புக் பண்ணுறோம். அது புக் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு தனியாக போடுவாங்க. அதாவது 1500 முதல் 5000 வரைக்கும் ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ப அந்த அமௌண்ட்டுகள் வந்து மாறும். அப்படி நம்ம கேட்போம், எதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்டால், உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நாங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார், இல்லைனா நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, இந்த ஃபீ வராதுன்றாங்க. சரி, நம்மளும் வண்டி வாங்குற ஆர்வத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்துருவோம். அதுக்கு ரெசிப்டோ செல்லானோ கேட்டால் அதுக்கு தர மாட்டாங்க. இதெல்லாம் கணக்கில் வராது சார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் விவரமானவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே இவங்க எங்ககிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனிக்கே மெயில் போட்டு அதை வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. சரி, ஒரு நம்ம வண்டிக்கு தானே கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு வர்றாரு. ஓனராக ஒரு குடும்பத்தோட ஷோரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நல்ல நேரம் முடியுது இன்னும் வரலையப்பான்ட்டு இவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு. அந்த வண்டி எடுத்துகிட்டு போனவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வண்டியை பொறுமையாக எடுத்துகிட்டு வருவார். இவரும் அந்த இடத்துல கிலோமீட்டர் பார்த்துட்டு என்ன இவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகலை அப்படிம்பாரு. அவரும் நம்மளோட ஆர்டிஓ தூரம் சார் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு ஒரு சண்டைகளும் நடக்கும். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஓனர் ஷோரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் டெலிவரிக்காக. அப்போ அவர் வரும்போது சேரும் சகதியமாக வண்டி வரும். அதை வாட்டர் வாஷ் பண்ணுறது பெரும்பாலான சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் கிடையாது. ஏன்னா அவங்களே வெளியே வேறு இடத்துல கொடுத்து தான் வாட்டர் வாஷ் செஞ்சுட்டு வராங்க. அதை ஓனர் பார்த்தாருன்னா இன்னும் டென்ஷன் ஆவார். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அந்த வண்டியை சென்டிமெண்டலாக முதல் முறையாக நம்மளே எடுத்து ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதாவது வந்து இவங்களே எல்லா கிலோமீட்டரும் பயணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதன் விளைவாக கவர்மெண்ட்டுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆட்டோமொபைல் சங்கத்தினர் அவங்களும் இந்த கேஸை வந்து எடுத்து நடத்தியிருக்காங்க. அதன் மூலிமா ஒரு அருமையான சட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை பழைய முறையில் செஞ்சுட்டு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேரடியாக போதாவில் ஆன்லைன் வடிவில் வேகன் வெப்சைட்ல, அதாவது நம்மளோட டீலரு நம்ம வண்டிகளை புக் செய்யும் போது அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, கஸ்டமரோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரோட ஃபோட்டோவை வாங்கிட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டிஓ வந்து அவங்க சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணிடுறதுக்கப்புறம் நம்ம வீடு தேடிய ஸ்பீட் போஸ்ட்டில் நம்மளோட ஆர்சி கார்டு டெலிவரி ஆயிரும். 1500 முதல் 5000 வரைக்கும் வாகனங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டணங்களை செலுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 50 100 இல்லை 200 கவர்மெண்ட் என்ன அந்த அட்டவணை பட்டியல் வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணால் போதும், நம்மளோட ஆர்சி கார்டு நம்மளுக்கு வந்துடும். இன்கேஸ் அந்த ஆர்சி ரிஜெக்ட் ஆனால் கூட அதுக்கு முழுசாக உங்கள் டீலரே பார்த்துப்பாரு ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாகனங்கள்லாம் சர்டிஃபைடாக, அதாவது அந்த கம்பெனிகள்லேருந்தே மேனுஃபேக்சர் ஆகி வர ஃப்ரெஷ்ஷான வண்டி. ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து 99.9% உங்கள் வாகனங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே தான் ஆகும். அதனால் நம்ம வந்து ஆசில் ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்துருந்தோம்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்துடும், நம்பர் பிளேட்டும் வந்துடும், ஜாலியாக நம்ம வண்டிகளை பயணிக்கலாம். இதன் மூலிமா யாருக்கு நஷ்டம் அடைவான்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலிமா நஷ்டம் அடைகிறவங்க இப்போ எல்லா ஷோரூம்லேயும் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இளைஞர்களை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்களோட வேலைகளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறதும், அதாவது வாகனங்களை எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓவில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரது தான். அவங்களுக்கு வந்து ஒரு 300 முதல் 500 வரைக்கும் கமிஷன் பேஸில் வச்சுருப்பாங்க. அவங்கள மாதிரி யங்ஸ்டர்லாம் இதில் வந்து வருமானத்தில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஆன்லைன் மூலியமாக கேட்டாங்களா, அதனால் வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து காசு வந்து கையில் இருக்காது, கொஞ்சம் கையை கடிக்கிற நிலைமைகள் ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் ஆர்டிஓ அவங்களோட டைமும் சேவ் ஆகும், மக்களாகிய நம்மளோட டைமும் சேவ் ஆகும். இப்போ நம்மளே வந்து தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் நம்ம அலுவலகத்துக்கு விடுப்பு எடுக்க வேண்டி வரும், ஆர்டிஓலையும் நீண்ட நேரம் நிற்க வேண்டி வரும். ஆர்டிஓவும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டிகளை பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, 3000 முதல் 4000 வண்டிகளை வந்து ஆர்டிஓ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் உட்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களோட கால நேரங்களும் வீணாக போதில்லை. அந்த வீணாகிறதுக்கு இந்த ஆன்லைனில் வந்து அவங்க அப்ரூவ்
தானே பண்ண போகிறாங்க. ஸோ நோ இஷ்யூவாக இருக்கும். ரெண்டு பக்கமே டைம் வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, புரோக்கர்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களோட வேலைகளே என்னென்னா, நம்ம சிரமப்படுறோம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு ஆர்டிஓவில் பார்க்க வேண்டிய ஆளுகளை பார்த்து அதை சரி செய்து கொடுக்குறான்னு ஒரு தகவல்களும் பொதுமக்கள் வெளியே பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது தவிர்க்கப்பட்டு இந்த லஞ்ச லாவணியங்கள் ஒழிக்கப்பட்டு, அதாவது நேர்மையான ஒரு விதிமுறைக்கு உட்படுத்தி தான் ஹைகோர்ட் வந்து இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நன்மை அடைய போது மக்கள், இது மூலிமா நஷ்டம் அடைய போகிறது வந்து புரோக்கர்கள் தான். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்களாகிய நம்ம எப்போவுமே ஆதரவு தான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைஸ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு வந்து கால நேரங்கள் ரொம்ப சேவ் ஆகுது. நம்ம இப்போ போகிற இடத்துல கணினியை மட்டும் வச்சு, அதாவது எந்த மாதிரி விஷயத்தையும் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அதில் அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் அதுக்கு அவங்க என்ன தகவல்கள்னு டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம எக்ஸலேஷன் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி அடுத்துல என்ன யார் இருக்காங்க அவங்களுக்கு மெயில் போடலாம், இல்லைனா வேற ஏதாச்சும் நம்ம எக்ஸலேட் பண்ணலாம். ஸோ இஷ்யூ வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பயந்து இதை யோசித்து செய்வாங்க. இதே வந்து எல்லாத்துக்குமே நேரடியான விஷயத்தில் பழைய கால முறைப்படியே நம்ம வந்து போய்கிட்டு இருந்தோம்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அந்த அதிகாரி உட்காந்துருந்தா அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு இதை கொஞ்சம் சரி செய்து கொடுங்கன்னா, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுப்பா, டைம் முடிஞ்சிச்சுப்பா, லஞ்சுக்கு போகிறேன்னு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் கீழ்நிலை மேலே இருக்கவர் என்ன பண்ணுவார், நம்மக்கிட்ட வந்து தம்பி ஒரு 500 ரூபா கொடுங்க, ரெடி பண்ணி தரேன்பாரு. நம்மளும் என்ன பண்ணுவோம், வேலையை முடிக்கணும், லஞ்சத்தை கொடுப்போம். இப்படி கொடுத்து நம்மளும் பழகுவோம், வாங்கி அவங்களும் பழகுவாங்க. கடைசியில் இதுவே வந்து ஒரு சட்டமாகவே மாறி போயிடணும். அதுக்கு மாறாக இப்போ டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவங்க என்னதான் லஞ்ச் டைமோ பிரேக் டைமோ எது வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஏன்ப்பா அன்னைக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் இன்னும் ஏன் முடிக்காமல் இருப்பேன், அவருக்கு மேலே இருக்க அதிகாரி கேள்வி கேட்பார்ல. ஸோ எல்லாமே ஆன்லைன் வழியாக்குறத ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆன்லைன் வழி மக்களுக்கு தெரியலனா கூட இ சேவை மையங்கள் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் எண்ணற்ற இளைஞர்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சு உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கட்டணம் தான் வாங்குவாங்க. அதை கொடுத்தாலே அவங்க உங்களுக்கே பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ஆன்லைனை நம்ம எப்போவுமே வரவேற்க கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி லஞ்ச லாவணிங்களை ஒழித்து நம்ம நாடு முன்னேறதுக்கு நம்மளும் கூட உறுதுணையாக இருக்க முடியும். ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி, சமூகம் சார்ந்த செய்தியாகட்டும் சரி, இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்கின்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.